கலாம் தனது 10ஆம் வயதில் 5ஆம் வகுப்பில் படித்துக் கொண்டிருந்தார். அப்போது அவருக்கு பாடம் எடுத்த ஆசிரியர்களுள் சிவசுப்பிரமணிய ஐயரும் ஒருவர். ஒரு நாள் பறவைகள் எவ்வாறு பறக்கிறது என்று சுமார் அரை மணி நேரம் விளக்கி கூறிவிட்டு கலாமை பார்த்து, பறவை எப்படி பறக்கிறது என்பது புரிகிறதா என்று கேட்டார். கலாம் தனக்கு புரியவில்லை என்று கூறினார். மற்ற மாணவர்களும் புரியவில்லை என்று சொன்னார்கள். கோவப்படாமல் அன்று மாலை கடற்கரைக்கு மாணவர்கள் எல்லோரையும் அழைத்து சென்றார். அங்கு தனித்தனியாக பறந்து கொண்டிருந்த பறவைகள் ஒன்றோடு ஒன்று சேர்ந்து எவ்வாறு கூட்டமாக பறந்து செல்கின்றன, பறவைகள் பறக்கும் போது அதன் உடலில் நடைபெறும் இயக்கங்களையும் கவனிக்க சொன்னார். சிறகடித்து கொண்டு வால் பக்கத்தை திரும்பினால் பறவைகள் நினைத்த திசையில் செல்ல முடிவதை மாணவர்கள் கவனித்தார்கள். அதற்கு வேண்டிய சக்தி அதன் உயிர் சக்தியே என்பதும், அதை இயங்குவது பறவை தன்னுடைய தேவையை அறிந்து இயங்க செய்வதும் தான் என்பது புரிந்தது. வகுப்பறையில் புரியாத பாடம் கடற்கரையில் பறவைகளை நேரில் கண்டபோது புரிந்தது. கல்விக்கு முதன்மையாக இருந்து வழிகாட்டியவர் என்னுடைய 5ஆம் வகுப்பு ஆசிரியர் சிவசுப்பிரமணிய ஐயர் என்று கலாம் கூறுகிறார்.